இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு நானும் அத்தையும் எஸ்டர்டே பிளான் பண்ண மாரி ஸ்வீட்லாம் செய்யலான்னு அத்தை சொல்லியிருந்தாங்க. பட் மார்னிங் நான் கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சதுனால, அத்தை எனக்கு முன்னாலயே ஸ்வீட் செஞ்சு வச்சுட்டாங்க. நான் எந்திரிக்கும்போது முறுக்குக்கு தான் மாவு பெசையலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி நானும் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணலான்னு அப்படியே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அத்தை எப்பயுமே வந்து உளுந்த வந்து அவிச்சு தான் செய்வாங்க. இந்த மாதிரி செய்ய எனக்கு தெரியாது. ஸோ நான் சும்மா வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன். பட்டர்லாம் போட்டு நல்லா மாவு பெசைய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் பக்கத்துல இருந்து புழிஞ்சு குடுத்தேன். அவங்க சுட்டு சுட்டு எடுத்துட்டு இருந்தாங்க. இந்த மாரி முறுக்கு செய்யும்போது, அ உளுந்து வந்து அவிச்சு செய்யும்போது, உளுந்து வந்து முறுக்கு வந்து லைட் கலரா தான் இருக்கும்னு சொன்னாங்க. பட் வந்து பவுடரா அந்த உளுந்து மிக்ஸ் பண்ணி செய்யும்போது கொஞ்சம் டார்க்கா வரும். பட் இதுவும் நல்லா தான் இருந்தது டேஸ்ட் வைஸ் பார்த்தா. அதுக்கப்புறம் பார்த்தா வாழை இல போட்டு படையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மார்னிங் செஞ்ச ஸ்வீட்ஸ் எல்லாமே வைக்க ஆரம்பிச்சாச்சு. கிருஷ்ணருக்கு புடிச்ச பட்டரும் வச்சாச்சு. சுண்டல் மார்னிங் அவிச்சாச்சு. எல்லாமே மார்னிங் செஞ்சதுனால, படையல் போடுறதுக்கு கொஞ்சம் ஈவினிங் டைம்ல ஈஸியா இருந்தது. எனக்கு ரவா லட்டு பிடிக்குன்றதுனால, அத்தை ரவா லட்டு, சீடை எல்லாத்தையுமே பண்ணிட்டாங்க. லட்டு பிடிக்கலான்னு சொல்லிட்டு பூந்தி செஞ்சாங்க. பட் டைம் இல்ல. சரி ஓகேன்ட்டு நானும் பூஜை ஐட்டம்லாம் வாஷ் பண்ணிட்டு, டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மீன்வைல் பாப்பாக்கும் வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு வேஷம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாப்பா ரொம்ப அழகா இருந்தா அந்த வேஷத்துல. அ கொஞ்சம் தூங்கிட்டு இருக்கும்போது தான் போட ஸ்டார்ட் பண்ணதுனால கொஞ்சம் கோஆப்பரேட் பண்ணா பாப்பா. இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா, நான் அவளுக்கு மீஷோல தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆ காஸ்டியூம்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. 450 தான் அதோட பிரைஸு. நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். அவளுக்கு கால்ல டிசைன்லாம் போடணும்னு எங்க அத்தை சொல்லியிருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் கஷ்டப்பட்டு அவள தூங்க வச்சதுனால கொஞ்சம் ஈஸியா இருந்தது. அவ தூங்கி முடிச்சு எந்திரிக்கிறதுக்குள்ள இதெல்லாம் போட்டு முடிக்கணுமேன்னு வேக வேகமா நானும் என் ஹஸ்பண்டும் பண்ணியிருந்தோம். இந்த ட்ரெஸ் வந்து நான் மீஷோல வந்து நெறையா கலர்ஸ் இருக்கு. ஒயிட் வித் பிங்க், ப்ளூ வித் எல்லோ இதெல்லாம் இருக்கு. எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா, இந்த பிங்க் கலர் தான் பிடிச்சிருந்தது. கம்பல் வந்து டப்ஸ் மாடல்ல தான் குடுத்துருந்தாங்க. ப்ரெஸ்ஸிங் டைப். கொஞ்சம் ஈஸியாவே இருந்தது. பேபீஸ்க்கெல்லாம் கொஞ்சம் வலிக்காம இருக்கும். யூஸ் பண்ணிக்கலாம். அவ தூங்கிட்டு இருக்கும்போதே போட்டதுனால கொஞ்சம் ஈஸியா இருந்தது. மத்தபடி வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு பாப்பா ரொம்ப கோஆப்பரேட் பண்ணாங்க. அவ எந்திரிக்கிறதுக்குள்ள எல்லாத்தையுமே பேக் பண்ணி முடிச்சாச்சு. சாமியும் வந்து கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபைனல் லுக்கா வந்து பார்த்தீங்கன்னா, பாப்பா இப்படிதான் இருந்தா. இன்னும் அவளுக்கு பல்லு வளரல. ஆனா, அவளா கொஞ்சம் எடுத்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டா. எங்க அத்தை வந்து பக்கத்துல இருந்தாங்க. சாமி கும்பிடும்போது. அதனால பாப்பாவ கீழயே நாங்க உட்கார வச்சுக்கிட்டோம். ஃபைனலா சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு.